எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேற்றுக்கு நான் வந்துட்டு போத்தீஸ் போயிருந்தேன்னா அங்கே இருந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு பெண் குழந்தை பிறந்து 10 மாதம் ஆச்சு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய பையனுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் வந்துட்டு அந்த ட்ரெஸ். இல்லை தெரியுதா? காமிக்கிறேன். இதாக இருக்குது. இதுதான் அந்த ட்ரெஸ். சூப்பராக இருந்துச்சு. பெண் குழந்தை, அவளுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு. 600 ருபீஸ். நல்ல ஒர்த்து தான். கிளாத் வந்துட்டு ரொம்ப நல்ல கிளாத்து. பார்த்திங்கனாலே தெரியும். வந்து குத்தாது. கீழே வந்துட்டு நல்ல இதில் தான் வந்துட்டு லைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, இந்த கிளாத்தில், காட்டனில். ஸோ இது வந்துட்டு குத்தாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வேறு கலர்ஸுமே இருந்துச்சு. இது எனக்கு வந்துட்டு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 ஃப்ளவர் எல்லாமே வச்சு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? இதுக்காகவே ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். இது வந்துட்டு ஒரு ஷர்ட், டிஷர்ட் இருக்குல்ல, இது ரேட்டு 130 ருபீஸ். இது அப்புறமா இது இன்னொரு டிஷர்ட். இதோட ரேட் 185. ஒருத்தன் சத்தம் போட்டுகிட்டே இருக்கான் பின்னாடி, தெரியுதா? சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா ட்ரௌசர் சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே அவங்க அப்பாவோட செலெக்ஷன் தான். அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணி வாங்கினது. இது வந்துட்டு இவ்வளவு 219. நான் இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் வாங்க மாட்டேன். ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு ரேட்டு பார்க்காம எடுப்பாங்க. இது வந்துட்டு 115. இது சூப்பராக இருக்குல்ல? க்யூட்டாக இருக்குது. இங்கே ட்ரௌசர் எல்லாமே. ஆனால் பெண் குழந்தைங்க ட்ரெஸ் இருக்கே, அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போ அந்த சேல்ஸில் என்ன அக்கா கிட்ட நான் சொன்னேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அக்கா, எனக்கு பையன்தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்துட்டு இன்னொன்று, இது வந்துட்டு ரேட்டு 165. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக குவாலிட்டியாக எடுக்க சொல்லுவாங்க. கம்மியில் எடுத்தால் ரேட்டு அவ்வளோ நாள் வந்துட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக எடுன்னு சொன்னாங்க. இன்னொன்று, அவங்க அப்பா கிட்ட இவனுக்கு பொங்கலுக்கு ஒரு ஷர்ட்டு எடுங்க, நான் மேலே போய் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன். அவங்க அப்பா அவனுக்கு ஷர்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் அதெல்லாம் நான் சொல்லலை, அமௌண்ட்டு பாருங்கள், 695. நான் இவ்வளோக்கெல்லாம் எடுக்கவே மாட்டேன். அப்படியே ஷாக் ஆகிடுச்சுது. அது நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஏற்கனவே ரேஷன் கடை வேட்டியில் நான் இவனுக்கு சின்னதாக ஒரு வேஷ்டி மாதிரி நான் தைச்சிருக்கேன். அது கூட சேர்ந்து இதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸுனால் இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். வேறு ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது, அது காமிக்கிறேன். ஓகே, எனக்கு போத்தீஸோட இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மெயினாக அதுவும் வாங்கணுன்னு தான் போனேன். ஆனால் போன கொஞ்ச நேரத்தில் என் பையன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை நான் வீட்டில் எங்கள் மாமிகிட்ட கொடுத்துட்டு போனேன். இதனால் ரொம்ப அழுதுட்டான். அதனால் இயரிங்ஸ்லாம் எதுவும் வாங்கலை. ஏதோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கண்ணில் கிடச்சது அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த கவரில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சீப்பு, ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாட்டு இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. 3 சீப்பு இருக்குது. 3லே 2-3 பல்லு இல்லை, அப்படி இருக்குது. அதனால் ஒரு சீப்பு வாங்கினேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி கடையில் இந்த மாடல்லாம் சீப்பு வாங்கினதில்லை. ரொம்ப பேசிக்காக இருக்கும்ல, ஒரு 6 ரூபா 7 ரூபா சீப்பு அப்படி தான் வாங்குவேன். இது ஏதோ கொரியனில் ஏதோ எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். கொரியன் தான் நினைக்கிறேன் இந்த லாங்குவேஜ். இதாக இருக்குது சீப்பு. நல்லா இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. சாஃப்டாக இருக்குது. ஓகே, குட். ஒருத்தனை எடுக்கலைன்னு ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். வயரெல்லாம் காட்டாதடா, வயரெல்லாம் மறைச்சி பாருங்கள், சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். அவனை எடுக்கலையா? தெரியுதா? நீ தெரியுறியா? அங்கே பாரு, தெரியுறா பத்தியா? ஹாய் சொல்லலாம் இருக்கும். ஹாய் சொல்லு. ஓ, ஹாய் சொல்லிட்டான். இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருப்பான்.